வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்றோர் பெருமக்களே, இன்றைய சிந்தனைக்கு மாயமான் வேட்டை என்ற தலைப்பில் சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்வோம். இயற்கையில் உள்ள எந்த மான் வகைக்கும் பொருந்தாத ஒரு புதுமையான பொன் வண்ணத்தில் வெள்ளி புள்ளிகள் அமைந்த மான் மாயை, மாயமான். இல்லாததை இருப்பதாக காட்டுகின்ற ஜாலவித்தை. இருக்காது என்ற உண்மையை மறைத்த மாயை. திருமந்திரத்தில் மாயை மறைக்க மறைந்த மறைபொருள், மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள், மாயை மறைய மறைக்க வல்லார்கட்கு காயம் இல்லை கருத்து இல்லை தானே என்கிறார். எப்படிப்பட்டவரால் இந்த மாயையை மறைக்க முடியும் என்றால், காயம் என்ற உடலையும் கருத்து என்ற மனதையும் கடந்தவரால் தான் மாயையை வெல்ல முடியும், மாயமானை கொள்ள முடியும். அதாவது இறைவனால் அல்லது இறைத்தன்மை பெற்ற மனிதனால், மாமனிதனால் இந்த மாயையை மாயமாய் போக்கடிக்க முடியும். அயனாம்சம் பிரம்மம் என்ற ஒரு வார்த்தை உண்டு வேதங்களிலே. அயனம் என்பது தன் மாற்றம். அயனாம்சம் பிரம்மம் என்றால் பரம்பொருள் அடைந்த தன்மாற்றம், அதாவது பிரபஞ்ச உயிரின வரலாறு. இதுவே ராம் அயனம் ராமாயணம் என்று கதாபாத்திரங்களோடு சம்பவங்கள் மூலமாக சொல்லப்பட்ட வேதங்களின் சாரம் ராமாயணம் என்ற இதிகாசம். இதிலே ஆரண்ய காண்டம் என்பது மூன்றாவது. தண்டகாரண்யம் என்ற இடத்திலே ராமன் வாழ்ந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை பேசுவது ஆரண்ய காண்டம். ஆரண்யம் என்றால் என்ன? திக்கு தெரியாத காடு என்று பொருள். தண்டகாரண்யம் என்பதனுடைய பொருள் என்னவென்றால், தண்டு அகம் ஆரண்யம் தண்டகாரண்யம். தண்டு என்பது ஒரு நுனிக்கும் அடுத்த நுனிக்கும் இடைப்பட்ட தூரம். நமது உடலிலும் அதே போன்ற தண்டு ஒன்று உண்டு. முதுகுத்தண்டு, தண்டு வடம் என்று சொல்கின்றோம். இந்த தண்டு வடத்தின் கீழ் நுனி மூலாதாரம், மேல் நுனி சகசிராதாரம். மூலாதாரத்தின் மையம் அகம், மெய்ப்பொருள். அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்கின்றோமே, அந்த ஆத்மாவிலே உள்ள கர்ம வினை பதிவுகள், அது ஆரண்யம் என்ற திக்கு தெரியாத காடு. எனவே தண்டகாரண்யம் என்றால் தெய்வமே பயணித்து பரிணாமத்தில் மனிதனாக வந்து நிறைவேற்றிருக்கின்ற இடம். இதில் ஜீவாத்மா என்ற பெயரில் இதுவரை நிகழ்ந்த அனைத்து வரலாற்று உண்மைகளும் அதில் பதிந்து அதற்கு தக்க விளைவுகளை கொடுத்து கொண்டிருக்கும். அடுத்த சனம் என்ன அனுபவத்தை நாம் பெறப்போகிறோம் என்பது யாருக்கும் தெரியாது. எப்படி திக்கு தெரியாத காட்டிலே பாதை தெரியாதோ,
அதுபோல் இந்த ஆத்மாவிலே எந்த பதிவு வெளிப்பட்டு என்ன இன்ப துன்பத்தை தரப்போகிறது என்பது நமக்கு தெரியாது. அதனால் இது தண்டகாரண்யம், மனித வாழ்க்கையே ஆத்மா சார்ந்த கர்ம வினைகள் சார்ந்த அந்த போராட்டத்திலிருந்து வெளிவருகின்ற வழிவகையை காட்டுவது ஆரண்ய காண்டம். ஆத்மாவுக்கு மூலமான பரமாத்மாவை அறிவதே தண்டு அகம் ஆரண்யம். இன்னொரு இடம் பஞ்சவடி. பஞ்ச என்றால் 5. பஞ்சவடி என்பது 5 புலன் மூலமாக பெற்ற அனுபவங்கள். அதுவும் நம்முடைய ஆத்மாவில் தான் பயந்திருக்கிறது. எனவே தண்டகாரண்யம் என்றாலும் பஞ்சவடி என்றாலும் கிட்டத்தட்ட ஒரே பொருள்தான். இந்த மூலதனத்தில் மனதை வைத்து தவம் இயற்றி 6 குணங்களை சீரமைத்து விட்டால் இந்த ஆரண்யத்திலிருந்து வெளிவரக்கூடிய வழியை நாம் கண்டுவிடலாம் என்று அதற்கான பாதையை காட்டியவர்கள் வான்மீகி போன்ற மகான்கள். இதில் இந்த மாயமான் வேட்டையில் 4 கதாபாத்திரங்கள் உண்டு. முக்கியமாக ராமன், சீதை, இலக்குவன். இதனோடு இந்த காட்சிக்கு கதாநாயகன் மாரிசன். இந்த மாரிசன் யார் என்று பார்க்கின்ற போது ராமாயணத்தின் துவக்கம் பாலகாண்டம். அதில் ஒரு நாள் ராமனின் வயது 16. அப்போ ஒரு நாள் விஸ்வாமித்திரர் உலக நலம் வேண்டி ஒரு யாகத்தை நிகழ்த்துவதாகவும் அந்த யாகத்திற்கு அசுரர்கள் குறுக்கீடு செய்வதாகவும் அவர்களிடமிருந்து யாகத்தை வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க ராமனின் துணை வேண்டும் என்று கேட்கிறார். அப்படி அழைத்து சென்று யாகத்தை நிகழ்த்துகின்ற போது 6 நாட்கள் யாகம் முடிந்து 7ஆம் நாள் தாடகையின் சகோதரர்களாகிய மாரிசனும் சுபாகுவும் அரக்கர் கூட்டத்தோடு விஸ்வாமித்திரருடைய மௌனம் என்ற யாகத்தை கலைக்க போராட்டம் நடத்துவார்கள். மாரிசன் என்பது மனம், சுபாகு என்பது சுபாவம், மனதின் இயல்பு. இந்த 2 அரக்கர்களை ராமன் எதிர்த்து போராடுகின்ற கட்டத்தில் சுபாகுவை ஒரு அஸ்திரத்தால் கொன்றான். அதாவது மனதின் இயல்பாகிய சுபாவத்தை கொல்ல முடியும், கொன்றுவிட்டான். ஆனால் மனதை அழிக்க முடியாது, மாரிசனை கொல்ல முடியாது. ஏனென்றால் மாரிசன் என்பது மாறிய ஈசன், மனமாக மாறிய அறிவு, ஜீவாத்மாவாக பரிணமித்த பரமாத்மா, மனிதனாக பரிணமித்த தெய்வம் என்று பொருள். அதனால் அந்த மாறிய ஈசனை கொல்ல முடியாது. ஆனால் இந்த மனம் தானாக அழிகின்ற இடம் 4 உண்டு. ஒன்று, ஆழ்ந்த தூக்கத்தில் மனம் இருக்காது. கோமா என்ற மயக்க நிலையிலும் மனம் இருக்காது. இறந்துவிட்டால் மனம் இருக்காது. இந்த 3ஐ தவிர்த்து ஒரு அற்புதமான இடம், மனமற்ற இடம் எது என்றால் தவம் என்ற அறிதுயில் நிலை. இந்த 4 இடங்களை தவிர மற்றிடத்தில் மனதின் இயக்கத்தை நிறுத்த முடியாது, தடுக்கவும் முடியாது, வெல்லவும் முடியாது. எனவே மாரிசன் கொல்லப்பட முடியாதவன். அந்த கொல்ல முடியாத மாரிசனை என்ன செய்தான் ராமன் என்றால், மானவ அஸ்திரத்தை செலுத்தி அவனை ஆழ்கடலுள் செலுத்தினான் என்று ராமாயணத்தில் குறிப்புண்டு. ஒரு அஸ்திரத்தின் மூலமாக மாரிசனை
ஆழ்கடலுக்குள் வீழ்த்தினான். இதன் தத்துவார்த்தம் என்ன என்றால், ஆழ்கடல் என்பது ஆழ்ந்த சிந்தனை. மனதை அழிக்க முடியாது. அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும் என்றார் மகரிஷி. அப்ப மனதை கொண்டே மனதை அறிகின்ற சிந்தனையில் ஆழ்ந்து போகின்ற போது மனம் தன் மூலமாகிய அறிவை அறிந்து அமைதி கொள்ளும். அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு மாரிசனின் இயல்பு மாறிவிடுகிறது. இதுவரைக்கும் அரக்கத்தனமான ஆசைகளுக்கு அடிமையான மாரிசன் சிந்தனையில் உயர்ந்து அந்த அரக்கத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று நதியில் நனையாமல் படகில் பயணிப்பதைப் போல மனதிலே உருவாகின்ற எண்ணங்களை, ஆசைகளை ஒரு பார்வையாளனாக வேடிக்கை பார்க்க தொடங்கிவிடுகின்றான். இதை சாமி சொல்லுவார்கள், மனம் புலன் உணர்ச்சியில் மயங்கிட மாயையாம், மனம் உயர் வெளியினில் மருவி தோய்ந்திட, மனம் விரிந்து அறிவென்னும் மாபதம் எய்திடும், மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. எனவே ஆழ்ந்த சிந்தனை மூலமாக தன்னை உயர்த்தி கொண்ட மாரிசன் ராமனின் அறிவின் பெருமைகளை அறிந்து சாத்விகமான வாழ்க்கையை ஏற்று அமைதியாக ஒரு தனி இடத்திலே குடிசையிலே வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் ராவணன் வருவதாக செய்தி வந்தது. அதை அறிந்து அவனை வரவேற்பதற்கு ஆயத்தமானான். ராவணன் வந்தான். மனுஷனிடத்திலே சூர்பனகை சொன்ன விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொன்னான். அரக்கிணத்திற்கு அவமானம் ஏற்பட்டுள்ளது. தங்கை சூர்பனகை மானபங்கப்படுத்தப்பட்டால் இதற்கு அரசன் என்ற வகையில் நான் நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். அந்த நடவடிக்கை என்ன என்றால், சீதையை கைப்பற்றி ராமனை அவமானப்படுத்துவது. இதை நான் தீர்க்கமாக ஆய்ந்து முடிவு செய்துவிட்டேன். மேலும் இதில் உன்னுடைய பங்கு என்ன என்பதை நான் ஒரு திட்டமாக வடிவமைத்து விட்டேன். நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், வெள்ளி புள்ளிகள் அமைந்த பொன் நிறமான மானாக, மாயமானாக வடிவெடுத்து கொண்டு பஞ்சவடியில் சென்று உலாவ வேண்டும். சீதையின் கண்களிலே படும்படியாக நீ ஜால வித்தைகளை காட்ட வேண்டும். அதன் கவர்ச்சியில் சீதை மயங்கி அந்த மாயமானை பிடித்து தர வேண்டும் என்று ராமனை வற்புறுத்துவாள். ராமன் உன்னை துரத்துகின்ற போது அவனுக்கு போக்கு காட்டிக்கொண்டே நீண்ட தூரம் சென்று விடு. ராமன் திரும்பி வருவதற்குள் நான் சீதையை கைப்பற்றி விடுவேன் என்று தன் திட்டத்தை விரிவாக பேசினான். அது மட்டும் இல்லை, இந்த திட்டத்திற்கு நீ உடன்பட மறுத்தால் மாரிசா, உன்னை நான் கொன்று விடுவேன் என்று எச்சரிக்கவும் செய்தான். மாரிசன் சிந்தித்தான். இன்றைக்கு நம்முடைய கடைசி பக்கம் கிழிக்கப்படுகிறது. முடிவு நாள் இன்றைக்கு. என் விதி இன்றைக்கு முடியப் போகிறது. 2 வாய்ப்புகள். ராவணன் என்ற ஆணவத்தின் கையால் சாவதா, அல்லது ராமன் என்ற பரம்பொருள் கையால் சாவதா? இதில் என்ன தேர்வு செய்ய முடியும்? ஏற்கனவே ராமனை சந்தித்தவன், அவருடைய அனுகிரகத்தால் ஆழ்ந்த சிந்தனையிலே பக்குவமடைந்தவன், மனதை அறிந்தவன், தெய்வத்தை மதிக்கக்கூடிய உயர்வு பெற்றவன். இதை தேர்வு செய்வான். ஆணவத்திற்கு அடிபணிய மாட்டான். எனவே தெய்வத்தின் கையால் இறப்பது சாலச் சிறந்தது என்று முடிவெடுத்தவனாய் ராமனுடைய திட்டத்திற்கு உடன்பட்டு இருவரும் புஷ்பக விமானத்தில் ஏறி பஞ்சவடிக்கு வருகிறார்கள்.
மாயை என்ற மனமயக்கம் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானப்பிறப்பு என்ற பெருந்தகை. பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளான மானப்பிறப்பு. அதாவது நிரந்தரமான பரம்பொருளை அலட்சியப்படுத்திவிட்டு மாய பொருள் நிறைந்த உலக வாழ்வே சாஸ்வதம் என்று அலையும் மனம் மாயை. இந்த மாயையின் வசைப்பட்டு மக்கள் வளர்த்து கொள்கின்ற அறிவும் கற்றுக்கொள்கின்ற வித்தைகளும் கையாளும் நுட்பங்களும் செய்கின்ற செயல்களும் ஆத்ம லாபத்திற்கு பயன்படுவது இல்லை. ஏனென்றால் மனித மனதுக்கு தான் அனுபவிக்கின்ற வசதிகளுக்கும் சந்திக்கின்ற உறவுகளுக்கும் தன்னை விட்டு விலகிடுமோ என்ற அச்சமும், தான் விரும்புகின்ற புதிய உறவுகளும் புதிய வசதிகளும் புதிய வாய்ப்புகளும் தனக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்ற பயமும், ஒவ்வொரு கணமும் தான் எண்ணுகின்ற தோற்றங்களாக மாறிக்கொண்டிருப்பது மனம். அதன் இயல்பை மையப்படுத்தி தான் இங்கே வால்மீகி மகரிஷி மாயமானை சிருஷ்டிக்கின்றார். அப்போ மாயமான் என்பது மனதின் ஆசாபாசங்களுக்கும் பய உணர்வு எச்சரிக்கை உணர்வுகளுக்கும் அடிப்படையான உருவகம். சரி, மாயம்மான் பஞ்சவடிக்கு வந்தது, ஜாலம் காட்டுகிறது, சீதை கவனிக்கிறார். இப்போ சீதை எப்படிப்பட்டவள்? ராமன் இருக்கும் இடமே சீதைக்கு அயோத்தி என்று சொல்வார்கள். அதாவது சீதை என்பது ஜீவாத்மா, ராமன் பரம்பொருள் எல்லோருக்கும் தெரியும். எப்படிப்பட்ட ஜீவாத்மா சீதை என்றால் பரமாத்மாவை மையம் கொண்டதே ஜீவாத்மா. எனவே பரம்பொருளோடு ராமனோடு இருப்பதே பாதுகாப்பு என்று வாழ்ந்த சீதை. அணுக்கணமும் பரம்பொருளை விட்டு விலக விரும்பாத ஆத்மாவின் பிரதிநிதி சீதை. அதனால் அவளுக்கு தேவகி என்று வார்த்தை உண்டு. அதாவது உடலளவில் வாழ்கின்ற இறைநிலை. வைதேகி என்று ஒரு பெயர் உண்டு. உடல் கடந்து ஆத்மாவாக வாழ்கின்ற அரூப நிலை. பவித்ரா என்று ஒரு பெயர் உண்டு. புனிதமானவள், தூய்மையானவள். மைத்திலி என்று ஒரு பெயர் உண்டு. கும் இருட்டு என்ற அர்த்தம். அப்போ சீதை என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கின்ற ஜீவாத்மா. அது கும் இருட்டாக, தூய்மை பொருளாக, காந்த களமாக, பரம்பொருளை மையம் கொண்ட மனித வடிவில் வாழ்கின்ற உருவமாக இருக்கிறது ஜீவாத்மா. ஜீவாத்மை சார்ந்த இந்த உடல் மனிதன். எனவே சீதை என்பது வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஓமானம். அந்த மனிதனுக்கு நாயகனாக மூலமாக அமைந்தது ராம் என்ற பரம்பொருள் அறிவு. இப்படிப்பட்ட சீதைக்கே அந்த பொய்மானை கண்டு ஆசை வந்ததே. இப்படி ஒரு மான் இருக்குமா என்று கூட சிந்திக்க தோன்றவில்லை சீதைக்கு. இன்னும் சொல்ல போனால் கடந்த 13 ஆண்டுகளாக வனவாசத்தில் எந்த ஒரு பொருளுக்கும் ஆசைப்படாத வைதேகி முதன் முறையாக அந்த மான் எனக்கு வேண்டும் என்று ஆசைப்பட்டார். இந்த இடத்தில் இந்த குறிப்பு வருவதற்கான நோக்கம் என்ன என்றால், தாயின் கர்ப்பத்தில் பிறக்கின்ற புனிதமான ஜீவாத்மா அது வளர்ந்து 13 ஆண்டுகளுக்கு பிறகு உடல் பக்குவம் அடைகிறது. பக்குவப்பட்ட உடலிலே சுயமாக ஆசாபாசங்கள் தோன்றுகின்றன. வயது வந்த பிறகு நெஞ்சில் ஆசைகள் என்ற மயக்கம் வருகிறது. தேவையில்லாத ஆசைகளை உற்பத்தி செய்கிறோம்.
மனதில் ஆசை தோன்றுகின்ற நேரத்தில் இறைவன் விலகி விடுவான் என்ற அற்புதமான இயற்கை உண்மையை குறிப்பிடுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு காட்சி தான் இந்த மாயமான் வேட்டை. இதை கண்ணதாசன் அழகாக பயன்படுத்தியிருக்கிறார். வயது வந்த பிறகு நெஞ்சில் மயக்கம் வந்தது, அங்கு வாழ்ந்திருந்த தெய்வம் கொஞ்சம் விலகிச் சென்றது. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று என்று சொல்வார். அப்போ வயது வந்த பிறகு நெஞ்சில் மயக்கம் வந்ததால் அங்கு வாழ்ந்திருந்த தெய்வம் விலகிச் செல்கின்றது. பொன் வெள்ளி இது ஒரு மானாக சொல்லப்படுகிறது. இன்றைய சமுதாயத்திலேயும் பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் தான் ஆசைப்படுகிறோம், பொண்ணுக்கும் மண்ணுக்கும் தான் ஆசைப்படுகிறோம். இதன் மீது ஆசை வைத்தால் ஜானகி சிக்கலில் மாட்டினாள். ஜானகி மீது ஆசை வைத்தான் ராவணன், தன் இனமே அழிவதற்கு காரணமானான். மண் மீது ஆசை வைத்தால் கைகேயி, கணவனை இழந்தால் மகன் பரதனும் தாயை என்று அழைக்க முடியாதபடி பகைக்கு ஆளானாள். அதனால் அனைத்து துன்பங்களுக்கும், மனித ஜாதியின் அனைத்து துன்பத்திற்கும் காரணம் ஆசை என்று ஒற்றை வரியில் மக்களின் சிக்கல்களுக்கு காரணத்தை சொன்ன மகான் புத்தர் பெருமான். சரி, பரம்பொருள் அவதாரம் ராமன், அவனுக்கு தெரியாத மாயமான் என்று அவன் சொல்லியிருக்கலாம் அல்லவா? ஏன் சொல்லவில்லை? ஆசை தோன்றிவிட்டால் அது நிறைவு பெறாமல் அடங்காது. இச்சை எனும் தீ எழுந்து எரியும் போது இயங்கும் உடல் கருவிகளால் அறிவை கொண்டு அச்சமர அனுபவித்தே அணைக்கலாகும். அதை தவிர வேறு வழி இல்லை. அதனால் நச்சு விலை இச்சைகளை விளைவிக்காத நல் ஒழுக்க வாழ்க்கைக்கு முறை வகுத்தேன். மனவளக்கலை. எனவே ஆசை தோன்றுகின்ற போது யார் சொன்னாலும் கேட்காது. அதனால் பரம்பொருளாகிய அறிவே ஜீவாத்மாவுக்கு அறிவுரை சொல்லவில்லை. அதன் எண்ணத்திற்கு உடன்பட்டு மானை தேடுவதற்கு தயாரானது. இந்த இடத்துல எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்ற வள்ளுவ பெருந்தகை. இந்த மாயமானை தேடிச் சென்றால் என்ன விளைவு வரும் என்று சிந்தித்திருக்க வேண்டும் சீதையும் ராமனும். சிந்திக்கவில்லை. விளைவு சீதை அடிமையாகிறாள். அறிவு எப்பவும் நம்மை வழிநடத்துவதற்கு தயாராகத்தான் இருக்கும். ஆனால் அதனுடைய மொழி நம்முடைய புற மனதிற்கு எட்ட முடியாத அளவுக்கு மௌனமான மொழி. அதனால் அது அடிமனதிலிருந்து சொல்லுகின்ற தருகின்ற குறிப்புகளை நமது புறமனமும் நடுமனமும் கவனிக்க தவறிவிடுகின்றன. புலன் சார்ந்த இன்பங்கள் இருக்கின்ற வரைக்கும் நாம் லகுவாக சிக்கலில் மாட்டிக்கொள்கின்றோம். பற்றறிவு, கற்றறிவு, சிற்றறிவு என்று எல்லைக்கு உட்பட்ட அறிவு, அது பலவீனத்திற்கு ஆட்பட்ட அறிவு. அதனால் இந்த பகுத்தறிவை ஆணவம் எளிதில் வென்றுவிடுகிறது. அறிவை புலன்கள் வெல்லுவது இயல்பு. அறிவால் புலன்களை வெல்லுவது உயர்வு என்றார் மகரிஷி. எனவே இயல்பான வாழ்க்கை முறையிலிருந்து மேன்மை பெற வேண்டும் என்றால் ஒரே வழி தவம். தவத்தின் மூலமாக தன்னை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். நீரின்றி அமையாது உலகு, மனிதகுலத்திற்கு தவமின்றி அமையாது இனிமை. பொதுவாக
மனிதகுலத்திற்கு வந்த சாபமா வரமா தெரியாது. நல்ல எண்ணங்களுக்கும் தீய எண்ணங்களுக்கும் இடையில் வதைப்படுவதே வாழ்க்கையாகி போனது. எங்கெல்லாம் அறிவின்படி செயல்படுவதற்கு தவறுகின்றோமோ அங்குதானே சிக்கல் தோன்றுகின்றது. இதற்கு மாறாக தர்மத்தின்படி வாழ்வதே வாழ்க்கை என்று மாற்றி ஸ்திரமாக நிலைத்துவிட்டால் அதன் மூலம் சில சமயங்களில் தற்காலிகமான துன்பத்தை சந்திக்க நேர்ந்தாலும் முடிவு சுபமாக நலமாக வெற்றிகரமாக அமையும். அதனால் தர்மம் சார்ந்த வாழ்க்கை பாவம் சேர விடாது. தர்மம் சார்ந்த வாழ்க்கை பாவம் சேர விடாது. இங்கே சீதை என்ற ஜீவாத்மா மாயமானுக்கு ஆசைப்பட்டாலும் ஜீவாத்மாவின் மனமாக அறிவான பரம்பொருள் தரமிறங்கி துணை நின்றாலும் பரம்பொருளுக்கு சேவை செய்வதே வாழ்வின் இலக்கு என்றுணர்ந்த குருஸ்தானம் இலக்குவன். அவன் தெளிவாக சொன்னான், இப்படி ஒரு மான் உலகில் கிடையாது. இன்னும் குறிப்பிட்டு சொல்கின்றான், இது மாரீசனின் ஜாலவித்தை. மாரீசன் என்ற மாறிய ஈசன் என்ற மனமாக மாறிய அறிவின் இயல்பை அறிந்தவர்கள் குரங்கை போல ஆசை விருட்சத்தில் கிளைக்கு கிளை தாவுகின்ற மனதின் இச்சைகளுக்கு இடம் தர மாட்டார்கள். இந்த இடத்துல பட்டினத்தாரின் ஒரு பாட்டு சீதைக்கு மிக பொருத்தம். அது என்ன என்றால், காதென்று மூக்கென்று கண்ணென்று காட்டி என் கண்ணெதிரே மான் என்று சொல்லி வரும் மாயைதனை மரளிவிட்ட தூது என்று எண்ணாமல் சுகம் என்று நாடும் இத்துர்புத்தியை ஏதென்று எடுத்துரைப்பேன் இறைவா கட்சி ஏகம்பனே. அதாவது பட்டினத்தார் மாதென்று சொல்வார், பெண் இன்பத்திலே சிக்கிக்கின்ற மனதை சொல்லுவார். அதை மட்டும் இங்கே மாற்றிக்கலாம், மாதுக்கு பதிலாக மான் என்று போட்டு பாருங்க. இந்த பாடல் சீதைக்கு மிக பொருத்தம். காதென்று மூக்கென்று கண்ணென்று காட்டி என் கண்ணெதிரே மான் என்று சொல்லி வரும் மாயை தனை மரளிவிட்ட தூது என்று எண்ணாமல் சுகம் என்று நாடும் இத்துர்புத்தியை ஏதென்று எடுத்துரைப்பேன் இறைவா. இது சீதையுடைய நிலைமை. இப்படி அறியாமையால் ஆசை வயப்பட்ட சீதை, அவளோடு இணைந்து ராமன், இருவரின் மனமும் மானோடு பின்னால் ஓடியது. ஆகவே இலக்குன் செய்த எச்சரிக்கை இவர்களின் காதுகளில் விழவில்லை. இதிலே ஒரு குறிப்பு பாருங்களேன். சீதை குறிப்பாக சொல்கிறாள், அதை துரத்தி சென்று முடிந்தால் உயிரோடு பிடியுங்கள்னா. இந்த உயிரோடு பிடியுங்கள் என்பது முக்கியமான கருத்து. அதை அழைத்து கொடுங்க சொல்லியிருந்தால் ராமன் இருந்த இடத்திலிருந்தே அம்பை செலுத்தி அந்த மானை கொன்றிருப்பான். பிடித்து கொடுங்கள் என வேண்டியதால் சீதையை ஆபத்தில் வைத்து மானை லாபமாக்கி கொள்ள ஓடினான் ராமன். வள்ளுவர் சொல்லுவார், ஆக்கம் கருதி முதல் இழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார். ஆக்கம் கருதி முதல் இழக்கும் செய்வினை. நாளைக்கு இவ்வளவு கிடைக்கும், இன்றைக்கி தங்கம் வாங்கி வையி, மண்ணில் போட்டு வையின்னு அறிவுள்ளவும் சொல்ல மாட்டான். அது மாதிரி நீ ஓடிப்போய் மானை பிடிச்சிக்கிட்டு வா என்று அறிவு சொல்லாது. அப்போ ஏன் இவன் ஓடினான் என்றால், இவன் பரம்பொருளே என்றாலும் ஜீவாத்மாவின் இச்சைகளுக்கு கட்டுப்பட்ட அறிவு, பகுத்தறிவு. இங்கே அவன் பரம்பொருள் அல்ல, ஒரு பெண்ணின் கணவன், அவ்வளோதான். எனவே சீதையை ஆபத்தில் வைத்துவிட்டு மானின் பின்னால் ஓடினான் ராமன். சிக்குமா என்ன? மாயை கைப்பற்ற முடியுமா? அது ஒரு காணல் நீர்,
எவ்வளோ தூரம் போனாலும் விலகி விலகி போய்க்கொண்டே இருக்கும். ஓடி ஓடி களைத்து போன ராமன் ஒரு கட்டத்தில் அதை பிடிக்க முடியாது என்று உணர்ந்து கொண்டு ஒரு அம்பை செலுத்தினான். அது மாரீசனை மாயமானாக இருந்த மாரீசனை கொன்றது. மாரீசன் பொய்மானாக உருமாற ஒத்துக்கொண்ட திட்டத்தின் முடிவில் ராமனின் பானம் பொய்மானை கொன்றது. பொய்மானாக இருந்த மாரீசன் இறக்கின்ற தருவாயில் லக்ஷ்மணா என்று குரல் எழுப்பி உயிர் நீத்தான். இப்போ அவன் எழுப்பிய குரல் ராமனை போல் இருந்தது என்று சொல்வார்கள். அது ஒரு தந்திரம் என்று சொல்வார்கள் உண்டு. அது தந்திரம் அல்ல. தாடகை வதம் செய்யப்பட்ட காலத்திலிருந்தே ராமனை பரம்பொருளாக ஏற்றுக்கொண்டான் மாரீசன். ராமன் நினைவிலேயே உயிர் நீத்தான். எதை நினைக்கிறதோ அதுவாக மாறுவது தானே மனதின் இயல்பு. ராமன் மூலமாக தனக்கு முக்தி கிடைக்கும் என்று தானே இந்த திட்டத்திற்கு ஒத்துக்கொண்டான். அதனால் இறக்கும் தருவாயில் அவன் ராமனை நினைந்ததால் அவனது குரல் ராமன் குரலாகவே ஒலித்தது. இந்த கருத்தை சாமி சொல்லுவாங்க. எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நீதியாகும் என்றார் மகரிஷி. அப்படி அந்த இயல்பூக்க நீதிப்படி ராமனை நினைத்து கொண்டே உயிர் விட்டதால் மாரீசனின் குரல் ராமன் குரல் போல ஒலித்தது. பக்குவப்பட்ட மாரீசன், அதாவது மாறிய ஈசன், அதாவது தெய்வமே பரிணமித்து வந்த மனிதன், மனமாக வாழ்ந்து வந்த மனிதன், மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே என்பது போல் ஈசனோடு கலந்தான். இதுதான் மாயமான் வேட்டை. மாயையை மறைக்கவல்ல மாயமான் வேட்டை. இதை நாம் எப்படி பயன் கொள்ள வேண்டும்? இந்த மாயமான் வேட்டை நமக்கு உணர்த்துகின்ற செய்தி என்ன என்றால், பொருள் புகழ் செல்வாக்கு புலன் நான்கிலே புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர் இருள் நீங்கி இன்பமுற என் விளக்கம் கூறுவேன். இறைநிலையே எங்கும் எதிலும் இருப்பாய் அமர்ந்தாற்றிடும் அருள் நடன காட்சிதனை அகத்துணர்வாய் கொள்ளுவீர். அப்போதும் எப்போதும் அறிவு விரிவாகியே மருள் நிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பயிற்சியல் எல்லாம் மாறிவிடும், மெய்ஞானம் மலரும் உள் ஒளியென என்று மகரிஷி ஒரு பாடலில் சொல்கிறார். இதையே கண்ணதாசன் சொல்லுவார். காலில் விலங்கியிட்டோம், அதை கடமை என அழைத்தோம், 4 விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகின்றோம். பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பம் 4 4 விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகின்றோம். உலகம் இந்த 4 கோட்பாடுகளை மையமாக வைத்தே சுழல்கிறது. பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பங்கள், இதை தவிர்த்து விட்டால் மனிதன் மகானாகி விடுகிறான் அல்லவா? இந்த 4ம் தவிர்த்துவிட முடிகிறதா? எல்லோரால் முடியாதல்லவா? அவசியம்தான். ஆனால் மனம் அதில் சிக்கிக் கொண்டிருப்பதே அனைத்து சிக்கல்களுக்கும் காரணம். மகர்ஷி அது எவ்வளோ சிறப்பாக சொல்லியிருக்கிற பாருங்க. அதெல்லாம் அங்கே தான் இருக்குது. பொருள் புகழ் செல்வாக்கு எல்லாம் அங்கே தான் இருக்குது. புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர். இவன் தானா போய் புகுந்து அழுந்தி அந்த புதை மணலிலே சிக்கிக்கொண்டு விடுபட முடியாதபடிக்கு அழிந்து நாசமாக போய் அடைகிறான். புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர்.
எனவே இந்த நான்கும் ஒரு புதை குழியை போன்றவை. கால் வைத்து விட்டால் மீள முடியாது. அதனால் அது சிறைப்படுத்திய விலங்கு என்கிறார் கண்ணதாசன். எந்த மேன்மைகளை இன்பம் என்று நினைக்கிறார்களோ அங்கிருந்தே அனைத்து சிக்கல்கள் முளைக்கின்றன. இந்த ரகசியத்தை, வாழ்க்கை உண்மையை மக்கள் சிந்திப்பதே இல்லை. சிக்கல் வருகின்ற போது விடுதலை பெற முடியுமான்னு தவிக்கிறான். வழி என்ன? வள்ளுவம் பேசுகிறது, யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். யாதெனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். எந்தெந்த உறவுகளிலே இருந்து, எந்தெந்த வசதிகளிலே இருந்து, எந்தெந்த பொருட்களிலே இருந்து, எந்தெந்த இன்பங்களிலே இருந்து உன்னை நீ தனிமைப்படுத்திக் கொள்கின்றாயோ அதனால் வரக்கூடிய துன்பங்களிலிருந்தும் நீ விலகிவிடுகிறாய். ஒட்டினால் துன்பம், ஒட்டவில்லை என்றால் துன்பம் இல்லை. அப்போ விலகுதல் என்றால் விட்டு ஓடுவதா? விலகுதல் என்றால் விட்டு ஓடிப்போய் விடுவதா? ராமகிருஷ்ணன் அழகா சொல்லுவார், பணக்கார வீட்டு வேலைக்காரியை போல இந்த உலகத்தில் நீ வாழ வேண்டும். பணக்கார வீட்டு வேலைக்காரி. அந்த வீட்டுக்காரர்கள் அனுபவிக்கின்ற அத்தனை வசதிகளையும் வேலைக்காரி அனுபவிக்கிறார். நாளையிலேருந்து நீ வேலைக்கு வர வேண்டாமா அப்படின்னா பேசாமல் வெளியே போயிடுறா. இந்த வசதி இல்லையேன்னு வருத்தப்பட போகிறாளா? ஏன்? அது தன்னுடையது அல்ல என்பது அந்த வேலைக்காரிக்கு தெளிவாக தெரியும். இதே போல இந்த உலக இன்பங்கள் எனக்கு சாஸ்வதம் அல்ல என்ற தெளிந்த மனதோடு தொடர்பு கொள்வது டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட், பற்றற்ற துறவு. உறவிலை கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு, டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட். அப்படி இந்த உலக லௌகிக வாழ்க்கை தூய்க்கலாமே தவிர அதில் அமிழ்ந்து போகக்கூடாது. அதுதான் சிக்கல்களுக்கும் துன்பங்களுக்கும் காரணம். எனவே யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். ஏனென்றால் இந்த உலகப் பொருட்கள் அனைத்தும், உறவுகளும் நட்பும் இந்த உடலின் மனதின் பாதுகாப்பு, பராமரிப்பு, மகிழ்ச்சி, இனவிருத்தி இவற்றுக்கு அடிப்படை தேவைகள். அப்போ எதை நீக்குவது என்றால் அதில் சிக்கிக்கொண்டு அல்லல் படுவது தேவையில்லாதது. அதற்குரிய பக்குவத்தை பெறுவது எப்படி என்ற வழிவகைகளை சொல்வதுதான் தத்துவம். எனவே வசதிகளை அளவு முறையோடு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய பக்குவத்தை பெறுவதற்கு துணை செய்வதுதான் உண்மையான ஆன்மீகம். இது தெரியாததுனால துறவு என்றால் எல்லாவற்றையும் துறந்து விடுவது என்று பயமுறுத்தி அந்த தவத்தின் பக்கமே வர முடியாதபடிக்கு மக்களை திசை மாற்றிவிட்டார்கள் ஒரு சிலர். இதிலிருந்து மீண்டு வருவதற்கும் மக்களுக்கும் விருப்பம் இல்லை. காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது. சிக்கல்களும் நோய்களும் பெருகிக்கொண்டே இருக்கின்றன. இவற்றிலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அது தகுந்த முறையில் வாழவில்லை என்றால் மாற்றங்களை சந்திக்க முடியாது. எனவே தேவைகள் எந்தளவுக்கு வேண்டும் என்பது தெரிய வேண்டும். அதை பெறுவதற்கும் துய்ப்பதற்கும் ஆன்மீகம் அனுமதிக்கிறது, மறுக்கவில்லை. இதற்கு வழிவகையாக மகர்ஷி அளித்தது தான் பஞ்சேந்திரிய தவம். இந்த மாயமான் வேட்டையின் சூட்சுமமே பஞ்சேந்திரிய தவம். அந்த மயக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால்
பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பங்களிலிருந்து விடுபட வேண்டும். பொருளும் புகழும் செல்வாக்கும் எதுக்காக? இப்போ வசதி குறைவாக இருக்கின்ற போது எளிமையாக வாழ்கிறோம். பொருள் வரவு அதிகரிக்க 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 குடிசையை வீடாக்குகின்றோம், வீட்டை மாடி வீடாக்குகின்றோம், மாடி வீட்டை மாளிகையாக்குகிறோம், நடந்து போனதை சைக்கிளில் போகிறோம், பிறகு இருசக்கர வாகனம், பிறகு 4 சக்கர வாகனம், அதில் ஆடி கார். இப்படி வசதி வர வர அனுபவப் பொருட்கள் அளவும் தரமும் உயர்ந்து கொண்டே போகின்றன. அதன் நோக்கம் என்ன? உடலுக்கு ஒரு வசதி, மனசுக்கு ஒரு நிம்மதி, சந்தோஷம், பெருமை. மற்றவங்க முன்னாடி நான் எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா? பெருமை தானே இது. எனவே அந்த புலன் இன்பத்திற்கு துணை செய்வதுதான் பொருள் புகழ் செல்வாக்கு. இதற்கு தவத்தின் மூலமாக முதல்ல புலன்களை முறைப்படுத்திவிட்டால் அப்போது பொருளுக்கான தேவை குறைந்து போகும். அதுக்குள்ள வாழ்க்கை முறையும் எல்லை கட்டிவிடும். தவத்திலே பல நிலைகள் உண்டு. எந்த வகையில் பயிற்சி செய்தாலும் தவத்தின் உச்சகட்டம் ஒன்றே. அது என்ன? ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத நிலை. ஆக்னை தவம் முதல் இறைநிலை தவம் வரைக்கும் எந்த தவத்தை செய்தாலும்